நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சென்னையில் திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் வண்டலூர் கேளம்பாக்கம் நெடுஞ்சாலையில் புதுப்பாக்கத்தில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். இத்தலத்தில் உள்ள மலையைச் சுற்றி ஆஞ்சநேயர் கிரிவலம் வந்ததாக ஐதீகம் உண்டு. பஞ்சபூதங்களையும் வென்றவர் என்பது இராமாயணத்தில் அனுமனுக்கு கிடைத்த பெருமையாகும். சுந்தரன் என்ற இயற்பெயரை கொண்ட ஹனுமானை பற்றியும் அவரது பராக்கிரமங்களை பற்றியும் கூறுவது என்பதால் அந்த பகுதிக்கு இராமாயணத்தில் சுந்தர காண்டம் என்ற பெயருண்டு. கலியுகத்தில் சகல தோஷங்களையும் களைந்தெறியும் வல்லமை சுந்தரகாண்டத்திற்கு உண்டு. இத்தலத்தின் வரலாறு: சீதாதேவியை மீட்பதற்காக ராவண யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யுத்தத்தின் போது மாயப்போரில் வல்லவனான ராவணனின் மைந்தன் இந்திரஜித் பலம் பொருந்திய ஆயுதம் ஒன்றை ஏவுகிறான். அந்த மூர்க்கத்தனமான ஆயுதத்திற்கு லட்சுமணன் மற்றும் வானரப்படை வீரர்கள் பலர் மூர்ச்சையாகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் சுய நினைவு வருவதற்காக சஞ்சீவி மலையில் உள்ள அமிர்த சஞ்சீவினி மூலிகை தேவைப்படுகிறது. காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய வாயுவின் புத்திரனான ஹனுமனை தவிர வேறு யாரால் அதனை கொண்டு வர முடியும்? எனவே அவரையே மூலிகையை கொண்டு வரும்படி ராமபிரான் பணிக்க, ராமபிரானின் ஆசியுடன் மூலிகையை தேடி புறப்பட்ட அனுமன் அந்த மூலிகையை அடையாளம் காண முடியாமல் மூலிகை இருப்பதாக கூறப்பட்ட சஞ்சீவி மலையையே பேர்த்தெடுத்து தூக்கியபடி பறந்து வருகிறார். அவ்வாறு வந்து கொண்டிருக்கும் பொழுது மாலை வேளையாகிவிடுகிறது. அதனால் நித்திய கர்மாவாகிய சந்தியா வந்தனம் செய்வதற்காக ஆஞ்சநேயர் ஓரிடத்தில் இறங்க, தன் வழிபாடு முடிந்ததும் ஆஞ்சநேயர் புறப்பட்டு சென்று விடுகிறார். முசுகுந்த சக்கரவர்த்திக்காக மகான் வியாசராஜ தீர்த்தன் என்பவர் ஆஞ்சநேயரின் பாதம் பட்ட மலை உச்சியில் ஹனுமானின் சிலையை பிரதிஷ்டை செய்து வைக்கிறார். அந்த மலையில் ஆஞ்சநேயருக்கு திருமங்கையாழ்வார் கோவில் கட்டியதாகவும் வரலாறு உண்டு. பின்னாளில் செங்கல்வராய மகாராஜா மற்றும் பல பல்லவ மன்னர்களால் ஆலயத்தில் திருப்பணி நடைபெற்றுள்ளன என்று இத்திருத்தலத்தின் வரலாறு கூறுகிறது. மலை அடிவாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியை வழிபட்டு அதன் பக்கவாட்டில் உள்ள நவக்கிரக சன்னதிகளையும் தரிசித்துவிட்டு கஜகிரி என்று சொல்லக்கூடிய இந்த மலையை ஏறி செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் மலை உச்சியில் வீர ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கும் அழகை தரிசனம் செய்யலாம். இந்த ஆஞ்சநேயர் சால கிராமத்தால் ஆனவர். எதிரில் சீதாதேவி லக்ஷ்மணர் சமேதராக ராமபிரான் அருள்பாலிக்க, ராமபிரானின் திருவடிக்கு கீழ் ஹனுமானும் அமைந்துள்ளார். இங்குள்ள வீர ஆஞ்சநேயரின் வலது திருப்பாதம் தரையில் ஊன்றி இடது திருப்பாதம் உயர்த்தி தரையில் படாமல் பறப்பதற்கு தயாராக இருப்பது போல் அமையப்பெற்றுள்ளது. அவரது நாபிக் கமலத்திலிருந்து தாமரையும், வாளில் மணியுடன் தலைக்கு மேல் வாள் தூக்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அபயம் தந்து அருளுகிறார். கோவில் பிரகாரத்தில் கருவறையைச் சுற்றிலும் இராமாயண காட்சிகள் அழகிய சித்திரங்களாக செதுக்கப்பட்டு நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் சேது பாலம் அமைத்தலும், ஆஞ்சநேயர் சூரியனை பழம் என்று கருதி பிடிக்கச் செல்லுதலும், சிவபெருமானின் உடம்பு முழுவதும் ஆக்கிரமித்து அருளும் ஆஞ்சநேயர் சிற்பமும் உயிரோட்டமாக வரையப்பட்டுள்ளன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவிடந்தை ஆதிவராக சுவாமி தலத்தின் பரிவேட்டை தலமாகவும் இத்திருத்தலம் விளங்குகிறது. வீர ஆஞ்சநேயர் திருத்தலத்தில் பக்தர்களுக்கு வலம்புரி சங்கில் தீர்த்தம் கொடுப்பதும் தனிச்சிறப்பாகும். பௌர்ணமி நாளில்
இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் இந்த கஜகிரி மலையை கிரிவலம் வருவதாக ஐதீகம். அப்போது பக்தர்களும் சேர்ந்து கிரிவலம் வந்தால் நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அமாவாசை நாட்களில் புது செங்கல்லில் ராமநாமம் எழுதி அதனை தலையில் வைத்து படியேறி வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் வெகு விரைவில் வீடு வாங்கும் யோகம் கூடி வரும் என்றும் கூறப்படுகிறது. மூல நட்சத்திர நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை சாற்றி வழிபட்டால் காரிய தடைகள், திருமணத் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. வேலைவாய்ப்பு கிடைக்கவும், உயர் பதவி கிடைக்கவும் செவ்வாய்க்கிழமை மாலை வேளைகளில் வெண்ணெய் சாற்றி அருகம்புல்லுடன் வெற்றிலை வைத்து கட்டிய மாலையை ஆஞ்சநேயருக்கு சூட்டி வழிபட வேண்டும். இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஹனுமன் ஜெயந்தியும் ராம நவமியும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் கிரிவலமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்தலம் அமைந்துள்ள இடம் வண்டலூர் கேளம்பாக்கம் நெடுஞ்சாலையில் வண்டலூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், கேளம்பாக்கத்திலிருந்து வண்டலூர் செல்லும் சாலை வழித்தடத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுப்பாக்கம் எனுமிடத்தில் மலையில் மலை ஆஞ்சநேயர் கோவில் அமையப்பெற்றுள்ளது. புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றும் ஒரு சென்னையில் திருக்கோயில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.